கடந்த சில நாட்களாகவே நாடு முழுவதும் கேஸ் சப்ளை பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு மோதல்தான் இதற்கு பிரதான காரணம். நிலைமையை சமாளிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. முதற்கட்டமாக வணிக பயன்பாட்டு கேஸ் சிலிண்டர்களுக்கு பதிலாக தனிநபர் பயன்பாட்டு கேஸ் சிலிண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கிடையே அனைத்து வீட்டு உபயோக எல்பிஜி நுகர்வோரும் இகேஒய்சி எனப்படும் பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரத்தை கட்டாயம் செய்ய வேண்டும் என பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதை ஆதார் ஃபேஸ் ஆடி ஆப் மூலமாகவோ அல்லது எந்த நிறுவனத்திலிருந்து கேஸ் புக் செய்கின்றீர்களோ அந்த நிறுவனத்தின் செயலி மூலமாகவோ வீட்டில் இருந்தபடியே செய்து கொள்ளலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கேஸ் டீலர் இந்த விவகாரத்தில் தேவையான உதவிகளை செய்வார் என்றும் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. மத்திய கிழக்கு மோதல் காரணமாக இந்தியா முழுவதும் எல்பிஜி சிலிண்டர் பற்றாக்குறையை எதிர்கொள்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் சேர்ந்து ஈரான் மீதான தாக்குதலால் ஏற்பட்ட இந்த மோதல் காரணமாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக வருகின்ற அந்த கப்பல் போக்குவரத்து முடங்கியுள்ளது. அதன் வழியாக செல்லும் கப்பல்களை தாக்கி அழிப்போம் என ஈரான் மிரட்டல் விடுத்துள்ளது. இதுவே கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட முக்கிய காரணமாக இருக்கிறது. போர் இன்னும் தொடரும் சூழலில் நிலைமை மிகவும் மோசமாகலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. கேஸ் தட்டுப்பாடு காரணமாக மக்கள் பலரும் இண்டக்ஷன் பக்கம் திரும்பியுள்ளனர். இதனால் இண்டக்ஷன் ஸ்டவ்களை வாங்கி குவிக்கின்றார்கள். இதன் காரணமாக அமேசான் மற்றும் செப்டோ, ஃப்ளிப்கார்ட் உள்ளிட்ட தளங்களில் இண்டக்ஷன் ஸ்டவ்கள் விற்று தீர்ந்துள்ளன. இண்டக்ஷன் ஸ்டவ்களை வாங்க முடியாத மக்கள், குறிப்பாக கிராம மக்கள் மீண்டும் விறகடுப்புகளை பயன்படுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. நாடு முழுக்க கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவும் சூழலில் கேஸ் விலையும் அதிகரித்துள்ளது. இந்த மாதம்தான் வணிக பயன்பாட்டு கேஸ் சிலிண்டர், தனிநபர் கேஸ் சிலிண்டர் என அனைத்துமே விலை உயர்ந்தது. இப்படி ஒரே நேரத்தில் விலை ஏறுவதால் சப்ளை பாதிக்கப்படுவதாலும் சிலர் கேஸ் சிலிண்டர்களை பதுக்க ஆரம்பித்தன. இதுபோல கேஸ் சிலிண்டர்களை பதுக்குவோர் மீது மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அரசு ஏற்கனவே எச்சரித்துள்ளது. இதன்படி கர்நாடகாவின் கெங்கேரி பகுதியில் உள்ள எல்பிஜி சிலிண்டர்களை பதுக்கி அதிக விலைக்கு விற்க முயன்ற 30 வயது இளைஞர் கைது செய்யப்பட்டார். டெல்லியில் காவலர்களின் விடுப்புகளை ரத்து செய்து பதுக்கல் மற்றும் கள்ளச்சந்தைகளை தடுக்க சிலிண்டர் சேமிப்பு கிடங்குகள் அருகே 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணிகளையும் மேற்கொண்டு வருகிறது.